தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று இரவுக்குள் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியை கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பித்து நடத்தி வருகிறார். 8.1% வாக்குகளை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற நாம் தமிழர் கட்சி தற்பொழுது அரசியல் பேரிடரில் சட்டசபை தேர்தலில் 4% வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்தது. இந்த சூழ்நிலையில் சீமான் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் குற்றம் சாட்டினார். சீமான் 100 கோடி ரூபாய் பெற்றதாக வலைபேச்சு பிஸ்மி சீமான் மீது அவதூறு பரப்பினார். சமூக வலைதளங்களில் இது வைரலாக பேசப்பட்டது. மதுரை காவல்துறை ஆய்வாளர் அலுவலகத்தில், கமிஷனர் அலுவலகத்தில் பிஸ்மியை கைது செய்ய சொல்லி புகார் மனு கொடுக்கப்பட்டது. ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. பிஸ்மி கைது செய்யப்படவில்லை. காலம் தாழ்த்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் தீரன் அவர்கள் வழக்கு தொடுத்தார். பிஸ்மியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று. சற்று முன் தமிழக மதுரை உயர்நீதிமன்ற கிளை காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. வலைபேச்சு பிஸ்மி இன்று இரவுக்குள் கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. வலைபேச்சு பிஸ்மி சீமான் மீது 100 கோடி ரூபாய் பெற்றதாக அவதூறாக பேசினார், அவதூறு பரப்பினார். உயர்நீதிமன்ற கிளை பிஸ்மியை இன்று இரவுக்குள் கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. சமீப காலமாக ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள், நாஞ்சில் சம்பத்து உள்ளிட்ட பல தலைவர்கள் சீமான் மீது அவதூறு பேசி வருகிறார்கள். அவர்கள் மீதும் வழக்கு தொடுக்க வேண்டும். யார் யார் சீமான் மீது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவதூறு பரப்புகின்றார்களோ அவர்கள் மீதும் வழக்கு தொடுத்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிஸ்மியை இன்று இரவுக்குள் கைது செய்ய சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதை வரவேற்கின்றோம்.